ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் டே 19 சூப்பராக போயிட்டுருக்குங்க. மார்னிங்லேருந்து என்ன சாப்பிட்டேன்னு பார்க்கலாம் வாங்க. மார்னிங் 10:30 போல் கூழ் தாங்க எடுத்துக்கிட்டேன். முன்னாடி நான் ராகி களி பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் கூழாக எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு இந்த மாதிரி கிறிஸ்பி பொட்டேட்டோ பண்ணியிருந்தேங்க. செம்மையாக இருந்துச்சு. இது வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கடலை மாவு, கரம் மசாலா, உப்பு சேர்த்துட்டு நம்ம தவாவில் ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டேன் ப்ரோட்டீனுக்கு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு இன்றைக்கி எக்கு எடுத்துக்கல, எக்கு காலி ஆகிடுச்சி, வாங்கிட்டு வரணும். அதனால் இன்றைக்கி பன்னீர் எடுத்துக்கிட்டேன். பன்னீர் இருந்ததுனால பன்னீர் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுனால பன்னீர் வந்து இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இதில் ஒன்றும் இல்லை, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா, கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் ஆயில் சேர்த்துப்பேன். நம்ம தவா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா 150 கிராம் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். இது கூட சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தாங்க வச்சுருந்தேன். அது வந்து 2 கத்திரிக்காய், கொஞ்சமாக குழம்பு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கோஸ் பொரியல் வந்து ஒரு 150 கிராமுக்கு மேலேயே கோஸ் பொரியல் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அது கூட வந்து கொஞ்சமாக பன்னீர் 100 கிராம் எடுத்திருந்தேன் இல்லையா, பன்னீர் வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக வந்து எனக்கு 2 நாளாக உடம்பு முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பசங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறது, பசங்களுக்கு ஸ்டடீஸு அப்படியே போயிட்டுருக்கு. இங்கே வந்து இப்போது டேர்ம் 1 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. மஸ்கட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ஃப்ரெஷ்ஷராக போயிட்டுருக்கு. ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு காஃபியோடு இன்றைக்கி நான் முடிச்சிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு காஃபி குடிச்சின்னு சொல்லிவிட்டு ஒரு டம்ளர் காஃபி, அது கூட நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்து இன்றைக்கி டயட் சூப்பராக முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் எதுவும் நான் சாப்பிடல பெருசாக. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. அப்போ தான் என்னால் மோட்டிவேஷனாக வீடியோ உங்களுக்கு வந்து நான் கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி செம்மையாக போயிட்டுருக்கு. எப்பயும் போல் சொல்கிறது தான், மறக்காமல் 3 to 4 லிட்டர் தண்ணி குடிங்க. முடிஞ்சால் 1/2 hour வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 2மே எதுவுமே பண்ணலை 2-3 நாளாக. பண்ணும்போது நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.